சட்டமய நண்பர்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, தேர்தல் சமயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளையிங் ஸ்குவாடுன்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் செக் போஸ்ட் போட்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளையிங் ஸ்குவாடுன்னு சொல்கிறவங்க வாகன சோதனை போடுவாங்க. அந்த மாதிரி வாகன சோதனை போடுற சமயத்தில், அதாவது எலெக்ஷன் கமிஷன் சொன்ன லிமிட்டை விட வந்து பணம் யாராவது எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா அந்த பணத்தை வந்து கைப்பற்றி வச்சுப்பாங்க. கைப்பற்றி வச்சுக்கிட்டு அதற்கான ஒரு தகுந்த ஆவணங்கள் இருந்தது அப்படின்னா தான் திருப்பி அந்த பணத்தை வந்து கொடுப்பாங்க. இது வந்து என்ன அப்படின்றத இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த எலெக்ஷன் கமிஷனில் இவங்க பிடிக்கக்கூடிய ஃபண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி மக்களுக்கே கொடுக்குறாங்களா அல்லது அதற்கான தகவலை வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும்ன்றதை இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம், இது மாதிரி வாகன சோதனை போடுற சமயத்தில் நிறைய பணங்களை வந்து பிடிப்படுறதை வந்து நம்ம பார்த்துருப்போம். இப்போ கூட ரீசெண்டாக தமிழகத்தில் 1 கோடி ரூபாய் வந்து பிடிச்சதாக சொல்லியிருந்தாங்க. அதற்கு வந்து வேற ஒரு காரணம் சொல்லியிருந்தாங்க. இது மாதிரி வந்து அப்புறம் வந்து கோல்டு பிடிப்பாங்க, அப்புறம் வந்து லிக்கர்ஸ், இது மாதிரி எலெக்ஷன் சம்பந்தமாக எதெல்லாம் வந்து அவங்களுக்கு இல்லீகல்னு சொல்லி தோணுதோ அது எல்லாத்தையும் வந்து ஃப்ளையிங் ஸ்குவாட் வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அதற்கான ஆவணங்களை கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அந்த பணங்கள் வந்து விடுவிக்கப்படுவாங்க. எவ்வளவு பணம் பிடிக்கிறாங்க அல்லது வந்து எவ்வளவு பொருள் பிடிக்கிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் வந்து அந்த அளவு வந்து ஒரு வெளிப்படையா இல்லை அப்படின்றது தான் வந்து உண்மையான விஷயமா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுவாக 10 லட்சத்துக்கு கீழே வந்து வாகன சோதனை வந்து பணம் கைப்பற்றப்படுது அப்படின்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரி ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கருவூலம் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து டெபாசிட் பண்ணுறாங்க. 10 லட்சத்துக்கு மேலே பணம் வந்து கைப்பற்றப்படுது அப்படின்னா பங்காளி டிபார்ட்மெண்ட்டான இன்கம் டேக்ஸுக்கு சொல்லிடுவாங்க. இன்கம் டேக்ஸ் வந்து அது வந்து எப்படி வந்ததுன்ற ஒரு விஷயத்தை ஆராய்ந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு அது வந்து எலெக்ஷன், அதாவது ஓட்டர்ஸுக்கு வந்து பயன்படுத்துறதுக்காக அந்த பணம் எடுத்துட்டு போகப்படலை அப்படின்றத ப்ரூஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த எவ்வளோ பணம் பிடிப்படுதோ அதை வந்து இன்கம் டேக்ஸ் கொடுத்துரும். இந்த மாதிரி நீங்கள் எடுத்துட்டு போகிற பணம் வந்து அதற்கான ஒரு ஆவணங்களை நீங்கள் கொடுத்துட்டு அதற்கான ஒரு அஃபிடவிட் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு இன்கேஸ் வந்து ஃப்ளையிங் ஸ்குவாட்ல பணம் மாட்டியிருந்தது அப்படின்னா அதை வந்து திருப்பி விடுவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. இது வந்து ஆர்டிஐ மூலமாக நீங்கள் கேட்டால் கூட ஒரு அந்தளவு வந்து இதற்கான ஒரு பதில் கிடைக்குமா கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இது வந்து ஒரு பெரிய அளவில் வந்து இது ஒரு டிரான்ஸ்பரண்டாக இல்லைன்றது இப்போ வரைக்கும் வந்து ஒரு மக்களுக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்குன்றத கண்டிப்பாக சொல்லலாம். நம்மளோட எலெக்ஷன் சிஸ்டம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அல்லது நம்மளோட ஜுடிஷியல் சிஸ்டமில் இந்த பணம் வந்து என்ன ஆகுது அப்படின்ற ஒரு பெரிய அளவில் வந்து எந்த ஒரு டிரான்ஸ்பரன்சியும் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பணம் வந்து என்ன ஆகுது, ஏன்னா 2014 எலெக்ஷனில் இது மாதிரி தான் கிட்டத்தட்ட வந்து 300க்கும் அதிகமான கோடிகள், 300 சொச்சம் கோடி வந்து இந்த மாதிரி தேர்தல் பறக்கும் படையால் வந்து கைப்பற்றப்பட்டது. அந்த பணத்தை வந்து மறுபடியும் வந்து நாங்கள் அந்தந்த நபர்கள்கிட்ட வந்து கொடுத்துட்டோம், அவங்க ஆவணம் கொடுத்ததுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து வெளிப்படையாக ஒரு எவ்வளவு பணம் பிடிப்படுது, எவ்வளவு பணம் வந்து திரும்ப போகுதுன்ற ஒரு விஷயத்த இன்னும் வந்து வெளிப்படையாக பண்ணணும்ன்றதை இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கிறோம். இதில் வேற ஏதாவது குறைகளோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் கமிஷன் இதில் என்ன பண்ணணும்ன்றதை மறக்காமல் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்கள்.